ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஜெனசிஸ் சாப்டர் 40 வேர்ஸ் 13. 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையில் கொடுப்பாய். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிறைச்சாலையில் யோசேப்பு பானபாத்திரக்காரனுக்கு சொன்ன அருமையான ஒரு தேவனுடைய வெளிப்பாடு. பானபாத்திரக்காரன் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறான். அப்பொழுது அவன் ஒரு சொப்பனத்தை யோசேப்புக்கு சொல்லி அதற்குரியதான விளக்கத்தை கேட்கிறான். தேவன் யோசேப்புக்கு கொடுத்த வரத்தின்படி அதை வியாக்கியானப்படுத்தும் பொழுது சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டதான பானபாத்திரக்காரனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தெளிவாக சொல்கிறதை பார்க்கிறோம். டுடே, child of God, you might be in the same position of the cupbearer, like in prison. You might have been restricted. You might have been bound. You might have been accused. You might have been in a position which you cannot do anything by yourself. Now the Lord God is giving you a revelation through the man of God. The Lord God says He will lift your heads up before Pharaoh. You might have been falsely accused. You might have been disgraced before everybody. But the Lord God will lift your heads up right now. Within 3 days. You will not be ashamed anymore. Your mistakes are forgiven. Whatever they falsely accused you, they will withdraw every cases which are filed against you. I want to tell you the word of God today. He will lift your heads up, and also He will restore everything, whatever you have lost. He will reposition you. He will establish you in the same place where you were disgraced. He will bring you every blessings back to you so that you will enjoy God's blessings in your life. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தலை குனிந்த இடத்துல கர்த்தர் உங்களை தலை உயர்த்த செய்ய போகிறார். எந்த இடத்துல உங்கள் வேலை பறிபோனதோ அந்த இடத்துல நீங்கள் வேலையை திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள். கர்த்தர் மறுபடியும் உங்களை நிலைநிறுத்துவார். உங்கள் அவமானத்தை அகற்றுவார். உங்கள் கண்ணீரை துடைப்பார். அதோடு மாத்திரமல்ல, எந்த அதிகாரி உங்களை வேலையிலிருந்து நீக்கினாரோ அந்த அதிகாரியே உங்களை மறுபடியும் வேலைக்கு அமர்த்துவார். The same Pharaoh who fired the cupbearer called the cupbearer and gave him the same position again. It is not a disgrace to the cupbearer now. It is the disgrace to Pharaoh. Same way, people, those who disgraced you, those who made you upset, they will realize their mistakes. And they will say, it is not his mistakes, it is my mistake. Child of God, don't worry about the things which are going right now in your life. You are going to be blessed. You are going to restore everything, whatever you have lost. God is going to bless you. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில தலை குனிந்த இடத்துல
நீர் தலையை நிமிர்த்துவேன் என்று சொல்கிறவரே உமக்கு நன்றி. உடைய பிள்ளைகளை நீர் நிலை நிறுத்துவேன் என்று சொல்கிறவரே உமக்கு நன்றி. இழந்து போன வேலையை மறுபடியும் பெற்றுக்கொள்ள, இழந்து போன சந்தோஷத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்ள, இழந்து போன ஆரோக்கியத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்ள, இழந்து போன சமாதானத்தை மறுபடியும் அவர்கள் எடுத்துக்கொள்ள கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்கிற போறதற்காக உமக்கு நன்றி. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகளுக்கு மேலான நன்மைகளை செய்திடணும். தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.